கோவை மருதமலை அடிவாரத்தில் உள்ள வனப்பகுதியில் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள பெண் காட்டு யானைக்கு தற்போது நீர்த்தொட்டி குளியல் மூலமாக மருத்துவ குழு சிகிச்சை அளித்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த மருத்துவ சிகிச்சை குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தமிழ்நாட்டில் முதல் முறையாக யானைக்கு ஹைட்ரோ தெரப்பி சிகிச்சை மூலம் தற்போது சிகிச்சை நடந்து கொண்டு வருகிறது. கோவை மருதமலை வனப்பகுதியில் பெண் காட்டு யானை உடல்நலை குறைவுடன் காணப்பட்டது. தொடர்ந்து 4 நாட்களாக காட்டு யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 5 கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய மருத்துவ குழு தற்போது சிகிச்சை அளித்து வருகின்றனர். முதன் முறையாக காட்டு யானைக்கு காது நரம்பு மூலம் மருந்து குளுக்கோஸ் கொடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் முதல் முறையாக காட்டு யானைக்கு ஹைட்ரோ சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக வனப்பகுதியில் தற்காலிக குட்டை அமைத்து அதில் 18,000 லிட்டர் தண்ணி விடப்பட்டுள்ளது. சுமார் 100 பாட்டில் குளுக்கோஸ் இதுவரை யானைக்கு செலுத்தப்பட்டுள்ளது. அதே போல காட்டு யானையை 5 குழுக்கள் கொண்ட மருத்துவ குழு கண்காணித்து வருகின்றனர். காட்டு யானையின் ரத்தத்தை பரிசோதனை செய்த போது காட்டு யானைக்கு லிவர் பிரச்சனை இருப்பதாக தெரியவுள்ளது. அது இங்கு சோமயம்பாளையம் பகுதியில் இருக்கிற காட்டு பகுதியில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த சாப்பிட்ட விதத்துல வந்திருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தற்போது டாக்டர் கூறி வராங்க. தொடர்ந்து காட்டு யானையோட உடல் நலத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப 18,000 தண்ணி லிட்டர் குட்டையில இப்ப காட்டு யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அபிநயா, யானைக்கான மருத்துவ குழுவின் சிகிச்சை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி.